ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சாந்திராஜ் பேசுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹெல்த்தியான காலை ஸ்நாக்ஸுக்காக பிள்ளைங்களுக்கு நான் பணியாரம் தான் செஞ்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு லைக் போட்டுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மண்சட்டி எடுத்துருக்கேன். இதை மெஷர்மெண்ட் டம்ளராக தான் நான் எடுத்துருக்கேன். இதில் 1 டம்ளர் அளவுக்கு புழுங்கலரிசி எடுத்துருக்கேன். 3/4 டம்ளர் அளவுக்கு முழு பச்சை பயிறு, அதே அளவு 3/4 டம்ளரும் பச்சரிசி எடுத்துருக்கேன். நம்ம பச்சை பயிறு சேர்த்து செய்யும்போது ரொம்ப சத்தானதும் கூட, ரொம்ப ஹெல்த்தியான பயிறு வகைகள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வெறும் பச்சை பயிரில் செஞ்சோன்னாக்கா கொஞ்சம் அது வாசம் வந்துட்டு சில பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. அதனால தான் நம்ம அரிசி சேர்த்து செய்கிறோம். இப்போ இது கூடவே 2 முக்கியமானவங்க 2 பேரும் சேர்க்கணும். என்னன்னாக்கா உளுந்து சேர்த்துருக்கேன். 1/2 டம்ளர் வெள்ளை உளுந்து தான் நான் சேர்த்துருக்கேன். கருப்பு உளுந்து இல்லைன்ட்டு. இப்போ அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். வெந்தயம் இல்லைனாக்கா பணியாரம் இல்லை, பணியாரம் இல்லைன்னா வெந்தயம் இல்லை. அந்தளவுக்கு 2 பேரும் க்ளோஸு. பணியாரம் சேர்த்து பணியாரத்தில் வந்து வெந்தயம் சேர்த்து செஞ்சால் தான் அது பணியாரமாகவே இருக்கும். இப்போ நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2 கழுவு பிசைஞ்சு விட்டு நல்லா கழுவிடுங்க. இதில் செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த ஸ்கூலில் மத்தியானம் லஞ்சு சாப்பிட்ற வரைக்கும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணும் இந்த மாதிரி பணியாரம்லாம் செஞ்சு கொடுத்தோம்னாக்க. இப்போ நம்ம குடிக்கிற தண்ணி ஊற்றி ஒரு நாள் நைட்டே வந்துட்டு நான் ஊற வச்சுட்டேன். இன்றைக்கி காலையில் தான் பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்காக நான் கொடுத்தேன். பாருங்கள், நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊறிடுச்சு. பயிறு அரிசி எல்லாமே நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்கள். இதை நான் வந்து மிக்சியில் அரைக்கலை. நான் அரைக்கும்போது டைம் வந்துட்டு கரெக்டாக 5:30. அதனால் சவுண்டு கேட்குங்கிறதுக்காக பிள்ளைங்கள்லாம் எழுந்திரிச்சிருவாங்கிறதுக்காக நான் கிரைண்டர்லேயே நான் அரைச்சிட்டேன். அது அந்தளவுக்கு சவுண்டு கேட்காது. இப்போ நல்லா மாவை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள். பட்டர் மாதிரி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும் மாவு. உப்பு சேர்த்து நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நல்லா மண்சட்டிலாம் தான் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 1.5 ஹவர் கிட்டத்தட்ட இருந்துச்சு மாவு. நல்லா புளிச்சு வந்துருச்சு பாருங்கள். இதை வந்துட்டு பாதியை வந்துட்டு நான் தோசை ஊற்றுறதுக்காக பிரித்து எடுத்துட்டேன். மீதி உள்ள மாவில் தான் நம்ம வெல்லம் சேர்க்க போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் மாவு. நம்ம இதை தோசையாகவும் அப்படியே ஊற்றி எடுக்கலாம், இட்லியாகவும் ஊற்றி எடுக்கலாம், பணியாரமாகவும் செய்யலாம். இப்போ நம்ம பாதி மாவை பிரித்தாச்சு. இது கூடவே ஒரு 3 வெல்லம் எடுத்துருக்கேன். கல் மண் இல்லாததுனா கொஞ்சம் நல்லா இடிச்சிட்டு ஒரு 4 ஏலக்காய் போட்டு மிக்சியில் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாதி மாவு நம்ம எடுத்தாச்சு. மீதி உள்ள மாவில் தான் நான் பணியாரம் செய்ய போகிறேன். இப்போ நல்லா கலந்துருங்க பாருங்கள், நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம பணியாரம் ஊற்றிட வேண்டியதான். இதில் ஒரு முக்கியமான டிப்ஸ் என்னன்னாக்கா, நம்ம இந்த மாதிரி டம்ளரில் ஊற்றிட்டு பணியாரம் ஊற்றும்போது உங்களுக்கு வந்துட்டு மாவு கீழே சிந்தாது, செதறாது. நமக்கு வேலை வந்து மிச்சமாகும். கரண்டில் எங்கேயாவது நம்ம அடுப்புக்கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்காட்டியும் அது அப்படியே என்னாகும், அப்படியே கீழே சொட்டிடும் மாவு. அப்புறம் நம்ம அதை தொடச்சிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கணும். இந்த மாதிரி டம்ளரில் ஊற்றினோன்னா நமக்கு சிந்தாமல் சூப்பராக பணியாரம் ஊற்றி எடுக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு முக்கியமான டிப்ஸு. நம்ம சேனலில் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா நிறையா நீங்கள் பார்க்கணுன்னாக்கா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா சத்தான வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, சத்து மாவு அரைச்சி பெரிய வீடியோவில் போட்டிருக்கேன், ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன். அதையும் பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் அது மாதிரி செஞ்சு உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்லா சத்தானதாக செஞ்சு கொடுங்க. அந்த சத்து மாவுலேயே நான் சப்பாத்தியும் செஞ்சு நான் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம பணியாரம் ஊற்றியாச்சு. நல்லா சூப்பராக அப்படியே டப்புன்னு எடுத்துகிட்டு வருது பாருங்கள். கல்லில் ஒட்டலை, அவ்வளோ சூப்பராக இருக்குது பணியாரம். பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்து எப்படி இருக்குது பாருங்கள். பணியாரம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.